வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பி 2025 எல்லாருமே நம்மளோட சேனலில் கேட்குற ஒரு கொஸ்டின், சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரு கொஷின், எப்போ பிஜிடிஆர்பி 2025 25 நடக்குமா நடக்காதா? ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் இருக்கும், நியூ சிலபஸ் வந்துருச்சு, எக்ஸாம் பேட்டர்னில் சேஞ்ச் இருக்கா இல்லையா, இப்படிங்கிற கொஷின்ஸ், வேகன்சி அதிக அளவில் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கான என்னோடய கிளியர் கட் ஐடியாஸ் தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிஜிடிஆர்பி 2025 பற்றின டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும், யூஜி டிஆர்பி, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான நியூஸும், பிஜிடிஆர்பி 2025 அண்ட் டிஎன்டெட் 2025க்கான டெஸ்ட் பேட்சும் இருக்குது நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை பொறுத்த வரைக்கும் என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட், இதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ், கண்டினியூஸ் நம்மளோட கன்சிஸ்டன்சியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாக, ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியாக நம்மளோட வீடியோவில் வந்து கொடுத்துட்டே இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஜெயிச்சவங்க கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு கைடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பிக்கு படிச்சுட்ருக்கவங்க யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால், ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஜிடிஆர்பி 2025 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்போ இது வரும், நியூ சிலபஸ் வந்து கெசட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன தடவை நான் போட்டிருந்தேன், பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டில் நியூ சிலபஸ் அப்டேட் ஆகலை. அண்ட் ஒன் மோர் திங், எஜுகேஷ்னல் சைக்காலஜி, ஜிகே இதுக்கான சிலபஸும் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும், அதாவது சிலபஸ் மட்டும் நம்மளோட கெசட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸுக்குமான புதுசாக நடந்த டெட் நியமன தேர்வு, பட்டதாரி ஆசிரியர், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், இது ரெண்டுக்கும் கெசட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் ஆகிருக்கு. கூடிய விரைவில் நம்ம அது பிஜிடிஆர்பியோட அஃபிஷியலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டு நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டில் உள்ளே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹாப்பி நியூஸ், ப்ராசஸ் ஸ்டார்டட் ஃபார் பிஜிடிஆர்பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடான இஷ்யூ இதுவும் சரி, சிலபஸை வந்து கெசட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் வந்து டிஆர்பியில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். டிஆர்பியில் நம்ம பிஜிடிஆர்பி பற்றி கேட்கும்போது ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பதில் தான் கிடச்சிது. ஸோ ப்ராசஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அண்டு சைக்காலஜி இதுக்கான சிலபஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதோடு சேர்த்து நம்மளோட இதையும் வந்து நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த கட்டமாக நம்ம நோட்டிஃபிகேஷனை எந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 2025 இப்போது டிசம்பர் ஆகிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஜான்வரி 1 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிப்ரவரி நோட்டிஃபிகேஷனே நமக்கு வந்து ஜான்வரி லாஸ்ட் இல்லை பிப்ரவரி மந்த்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் எப்படி தான் இருந்தாலும் உங்களுக்கு மார்ச்சுக்கு மேலே தான், அதாவது மேக்குள்ளே, ஏப்ரல் ஆர் மேல இருக்கலாம் எக்ஸாமு. அப்புறம் இல்லை மே ஃபஸ்ட் வீக்கில் இருக்கலாம், ஏப்ரல் லாஸ்ட்டில், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயும் இருக்கலாம். நம்ம டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனை உடனடியாக எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்து இந்த டெட்டும் பிஜிடிஆர்பியும் கிளாஷ் ஆகிற மாதிரியான சமயத்தில் டேட்டு தள்ளி கேட்டிருந்தாங்க, ஆனாலும் கொடுக்கல. ஸோ டெட்டும் பிஜிடிஆர்பியும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது ஒரே நேரத்தில் அப்படின்றது ஒரே டேட்டில் கிடையாது. ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டுமே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஜான்வரி பிப்ரவரியில் போட்டுட்டு ரெண்டுமே ஏப்ரல் மே இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படி கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெட்டும் பிஜிடிஆர்பியும் கண்டிப்பாக இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது. எப்படி இருந்தாலும் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரும். உடனடியாக நம்ம பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
மார்ச் டு மே வரைக்கும், மார்ச், ஏப்ரல், மே 3லேயுமே எப்போ வேணாலும் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு நியூ சிலபஸ்னால எவ்வளோ லேட்டாக வச்சாலும் 2025 கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. எவ்வளோ லேட்டாக எக்ஸாம் வந்தாலும் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். நம்ம படிக்கிற வேலை தான் பார்க்கணும். நோட்டிஃபிகேஷன் வருதா, எக்ஸாம் எப்போ வரும், அந்த மந்த்தை நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அப்பாற்பட்டு நமக்கு எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் 2022க்கு அப்புறம் இப்போ 25 அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக பிஜிஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டுருக்கு ஸ்கூல்ஸு, அண்ட் வேக்கன்சியும் இருக்குது. கண்டிப்பாக இதில் எந்த சப்ஸ்டியூஷனும் போட முடியாது. தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஸோ சோஷியலில் சயின்ஸ் எடுக்க சொல்கிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது பிஜியை பொறுத்த வரைக்கும். அதனால் கண்டிப்பாக எப்படி நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாலும் 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த தடவை கம்பல்சரி 2025 எக்ஸாம் உண்டு. அதற்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும், நம்ம இப்போ எக்ஸாம் வந்து மார்ச்சில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எழுத முடியுமா, அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரொம்ப கவனமாக யோசிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னில் ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. அதிகபட்சமாக உங்களுக்கு அந்த 110 அதுக்கப்புறம் உள்ள அந்த 40 மார்க்கு இதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதுக்கு மேலே மாறுனா 100 அப்படின்றது 100, 40, 10 இல்லை 30, 20 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான சேஞ்ச் இல்லை. இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து சில இப்போ பிஜிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் அந்த சேஞ்சஸ் மாறி இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் மேஜருக்கான வெயிட்டேஜ் 100க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜிகே தான். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வரப்படி வரட்டும். நம்ம இருக்கிற எக்ஸாம் பேட்டர்னை தெளிவாக கிளியர் கட்டாக படிச்சுட்ருப்போம். மேஜர்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இதை, ஒரு யூனிட் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி அண்ட் ஜிகே டச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எதையெல்லாம் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிகே, எஜுகேஷன், சைக்காலஜி இதெல்லாம் டச் பண்ணிடணும். அப்படியே பிளாங்காக வச்சுட்டு மேஜரை முடிச்சுட்டு அங்கே போவோம் அப்படின்னு நினைக்காம எல்லாமே ரொட்டேஷனில் படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படியும் ஒரு மேஜருக்கு 300 to 400 ஆர் 500 வரைக்குமே இருக்கும். ஒரு மேஜருக்கு தமிழ்னா ஒரு 300 to 500 வரைக்கும் இருக்கலாம், இல்லை 450 இருக்கலாம், 400 இருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் அந்த மாதிரி. இதே வந்து வேறு ரொம்ப கம்மியாக இருக்கிற சப்ஜெக்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இது மாதிரி இருக்குங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே இருக்குது. அதுக்கெல்லாமே வேக்கன்சி அரௌண்ட் வந்துடும். சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி மெயின் கோர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நீங்கள் என்ன தேவைப்படுதோ அதுக்கான மெட்டீரியல், சோர்ஸ் கலெக்ஷன், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ், கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் எஜுகேஷன், சைக்காலஜி இது எல்லாத்துக்குமே கரெக்டாக வச்சுக்கோங்க. சோர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு டைம் டேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடியே பிஜிடிஆர்பிக்கு என்ன மாதிரியான பேஸ் ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி படிக்கணும், டைம் டேபிள் எந்த மாதிரி போடணும், ஒரு டைம் டேபிள் எந்தெந்த மாதிரி டிசைனில் இருக்கலாம், இது எல்லாமே பழைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோஸை வந்து நான் இதுக்கு கீழே பின் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ற அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.